இன்று ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தால முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு என்ன தண்டனையோ அதாவது அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு மகளிர் நீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்றதா இருக்கிறதா சொல்றாங்க. என்ன நடக்கும் இந்த வழக்கு? குற்றவாளின்னு சொன்னதே நமக்கு ஒரு நிறைவா இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சி போற போக்கு குற்றவாளின்னு தான் திமுக ஒரு சேர்ந்தவர் ஒருத்தர சொல்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீதிபதிகளுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்கிறோம். அவரு கேக்குறாரு, எந்த குற்றவாளி நான் ஒத்துக்குவோம், ஆமா நான் செஞ்சேன்னு சொல்லி. எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து ஒரு மேஜர் சேட்டலைட் சேனல்ஸ் வரைக்கும் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அவங்க கையில இருக்கு. அவங்க ஆட்டுவிக்கிறாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாம் செய்திகளை பரப்புறாங்கன்னு தான் எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிகிறது. நாங்க சொல்றது நாற்றம் எடுக்கும் 4 ஆண்டு ஆட்சி. இது ரொம்ப மோசமா எல்லா விதத்திலையும் தோல்வியுற்ற ஒரு அரசாங்கத்தை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலையும் யாராவது சந்தோஷமா இருக்காங்களா? அப்பான் உண்மையிலேயே சொல்றது உண்மையா இருந்தா இந்த பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குமா? இத்தனை கற்பழிப்புகளும் இத்தனை கொலைகளும் ஒரு ரோட்ல போறது கூட இல்லாத அளவுக்கு ஒரு நாள பண்ணுவாரா? பண்ண முடியுமா? விட முடியுமா? உண்மையிலேயே அந்த வார்த்தை உள்ளத்தில் இருந்து வந்திருந்தால் பெருமையா சொல்லிக்கிறீங்களே நான் அப்பான்னு சொல்லி, எந்த விதத்துல நீங்க அதுக்கு சரியானவர்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? பிருந்தா. ஓகே, இப்ப சொன்னீங்க. இன்று ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தால முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு என்ன தண்டனையோ அதாவது அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு மகளிர் நீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்றதா இருக்கிறதா சொல்றாங்க. என்ன நடக்கும் இந்த வழக்குல? அதாவது நான் வழக்கறிஞர் இல்ல இத சொல்றதுக்கு. ஆனா என்ன நடக்குது, என்ன நடக்கணும், மாறலா இது எப்படி போகணுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த தீர்ப்பு உண்மையிலேயே ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஓரளவுக்கு ஒரு 50% தான் மகிழ்ச்சியை தருது. ஏன்னா ஞானசேகரன் ஒரு கருவி, அம்புதான். எய்தவர்கள் யார்? யார் அந்த சார்? அதிமுக மிக தீவிரமாக முன்வைத்த கேள்வி, யார் அந்த சார்? எந்த சாருக்கு? ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக அந்த சாருடைய இருக்கணும்னு சொன்னதாக ரொம்ப தெளிவா தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருந்தது. அதை அப்படியே மறைச்சிட்டு அந்த சாரை முழு பூசரியை சோற்றில் மறைப்பது போல மறைச்சிட்டு இவங்க ஞானசேகரனை மட்டும் கடைசிக்கு வேற வழியே இல்லாம முன்னிறுத்துறாங்க. இன்னைக்கு அவருக்கு தண்டனை வந்திருக்கு. அது வரவேற்கத்தக்கது. மகளிர் நீதிமன்றத்துல நீதிபதிகள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள், ஒரு நல்ல கடுமையான தீர்ப்பை வழங்குவார்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். குற்றவாளின்னு சொன்னதே நமக்கு ஒரு நிறைவா இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சி போற போக்கு குற்றவாளின்னு தான் திமுக ஒரு சேர்ந்தவர் ஒருத்தர சொல்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீதிபதிகளுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்கிறோம். அவரு கேக்குறாரு, எந்த குற்றவாளி நான் ஒத்துக்குவோம், ஆமா நான் செஞ்சேன்னு சொல்லி. கண்டிப்பா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் ஒரு படிக்கிற பெண்ணை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு ஒரு பெண்ணா நமக்கு ஆவேசம் வரல, கோபம் வரல, எப்படி வந்தது தெரியுமா? அப்படி இருக்கிற அப்படி ஒரு நிலையை பண்ணிட்டு இவர் நான் என்ன குடும்ப சூழலாம், 3 மனைவி இருக்குதுங்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையே அவருடைய எதுவுமே சரியில்லைங்கிறாங்க. அப்புறம் என்னத்த குடும்ப சூழல் இருக்குது ஞானசேகரனுக்குன்னு எனக்கு தெரியல. மகளிர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு கடுமையான தண்டனை வழங்குவாங்க தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவரு கேட்கறது நியாயம் இல்லை. ஆனா யார் அந்த சார்பு தெரியற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா இத நீதிபதிகள் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் அந்த சார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியுது. யாரு இத பின்னாடி, யார் எய்தவர் யாரு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, யாருன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இது நீதிபதின்றதால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத அந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்குதுல்ல மேம்? முடியுமா?
ஏன் முடியாது? இவ்வளவோ பெரிய பெரிய வழக்குகளை, பெரிய பெரிய சதிகளை ரொம்ப சிறப்பா கண்டுபிடிக்கக்கூடிய நமது புலனாய்வுத்துறை, காவல்துறை நிச்சயமா அதை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. அதுல அது செய்ய முடியாத விஷயம் அல்ல. எங்கேயோ இருந்து அழுத்தம் தடுத்தால் ஒழிய, தடுத்திருந்தால் ஒழிய அது நிச்சயமா வெளியில் வரும். இது ஒண்ணு பெரிய கம்பசாஸ்திரமா நமக்கே 1+1 2 நம்மளுக்கே தெரியுதே. யாராக இருக்கும், யாருடன் அவர் வாக்கிங் போனாரு, யாரு கூட அவர் பிரியாணி சாப்பிட்டாரு, இதையெல்லாம் பாக்குறப்ப எல்லாருக்குமே தெரியுதே. எங்க அது மாசு படிந்தது எங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியுதே. அது மேலிடம், திமுக மேலிடம் அதை அப்படியே மறைக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு வெளியில வராதீங்கன்னு ஒரு அமைச்சரை அவருக்கு எச்சரிக்கை பண்ணி முதல்வர்கள் அப்படியே வெளியிலே வராம வச்சிருந்துட்டு இப்ப சர்வசாதாரணமா வர்றாங்க. இது தவறு செஞ்சவங்க நம்ம அணியிலேயே இருந்தாலும், நம்மளை சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும், உடனடியா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து உடனடியா அவங்கள ஆமா நடந்துருச்சு, எங்க கட்சி இதை ஏத்துக்கல, தலைவரா நான் ஏத்துக்கல, இவங்களை நாங்க உரிய தண்டனையை நான் வழங்குகிறேன்னு அவர் ரீதியில கொடுத்திருந்தாருன்னா அது ஒரு தலைவர், நம்ம ஏத்துக்கலாம், ஒரு தலைமை பண்பு. ஆனா பண்ணலையே, திமுக அது பண்றது இல்லையே. நிர்வாகிகளை எல்லாம் பாதுகாக்கிறாங்களே. எதற்காக பாதுகாக்கிறாங்க? ஏன் இந்த மாதிரி தப்பெல்லாம் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்ல, அது ஒரு டெண்டன்சி. அதாவது என்னை சேர்ந்தவர்கள் தவறு செய்ய மாட்டா, செவறு செய்தா தாங்க ஒத்துக்கூடாது, அப்படி ஒத்துக்கிட்டா அது ரொம்ப கேவலமாயிடும் நினைக்கிறாங்க. ஆனா அதே பொள்ளாச்சி சம்பவம் நீங்க சொல்லுவீங்க, அடுத்த கேள்வி நீங்க உடனே அதை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதிமுக காலங்கள்ல இருந்த குற்றங்களை விட இப்போ திமுக அரசு வந்ததற்கு பின்பு இந்த 4.5 வருடங்கள்ல குறைந்ததாக சொல்றாங்க. குற்றங்கள் அதிகமா குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியே சொல்லியிருக்காங்களே. இதை எப்படி பாக்கீங்க? இப்ப பொள்ளாச்சிலேயே பாத்தீங்க அப்படின்னா தீர்ப்பு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து கிடைத்தது. அப்படின்றப்போ இது 5 மாதங்கள்ல குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு கண்டிப்பா அதிகபட்ச தண்டனை வழங்கும் சொல்லியிருக்காங்களே. இப்ப பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 வருஷம் ஆச்சு தண்டனை கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல அந்த சிஸ்டமே அப்படித்தான் இருக்கு. ஜுடிஷியரியே நம்மளுடைய சிஸ்டமே கொஞ்சம் எல்லாத்துக்குமே பல ஆண்டுகள் உண்மைமே 6 வருஷம் 16 வருஷம் 20 வருஷம் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைக்கிறது, நீதியே கிடைக்காம வாழ்நாள் முழுக்க இருந்து இறந்து வரவங்க எல்லாம் உண்டு. அது நம்மளோட சிஸ்டத்துடைய குறைபாடு. அதெல்லாம் அது 6 வருஷத்துல கிடைச்சதே பெருசுதான். சிபிஐ விசாரணை. இப்ப நான் அது என்ன சொல்ல வந்தேன்னா, பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது, அதிமுக ஆட்சியில நடந்தது, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சியில, நான் மறுக்கல. மிக மோசமான கரும்புள்ளி எங்களுடைய ஆட்சியில, என்று ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்த ஆட்சியில ஒரு நிச்சயமாக அது ஒரு கரும்புள்ளி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா உடனடியா ஒரு தலைவரா எங்கள் பொதுச் செயலாளர் என்ன பண்ணாங்க, அந்த ஒரே ஒரு நபர் அதுல அதிமுகவை சேர்ந்தவர், அது ஒரு சாதாரண சின்ன பொறுப்புல இருந்தார், ரொம்ப சின்ன பொறுப்புல. உடனடியா அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு பொறுப்புல இருந்து எடுத்துட்டு அடுத்த நாளே கைது பண்ணி உடனடியா தானாகவே முன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இப்ப கேஸ் நடந்தது. அவர் அப்ப இப்படி எல்லாரும் போராடுறது, எல்லா டைம்லயுமே எல்லாருமே போராடுவாங்க. அந்த போராட்டத்தினுடைய உண்மையிலேயே அவங்க என்ன தன்மையோட போராடுறாங்கிறது தெரியாது நமக்கு. அதற்கெல்லாம் முன்பாகவே உடனடியாக எங்கள் தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எவ்வளவு சிறப்பா அதுக்கு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணாங்க, கைது பண்ணி எல்லாரையும் சிறையில் அடைச்சாங்க, உடனடியா சிபிஐக்கு மாத்தினாங்க. கேள்வி வரும், சிபிஐக்கு மாத்தினார். இங்க திமுக என்ன பண்ணுது, தன்னுடைய ஆட்கள்னா, தன்னுடைய நிர்வாகிகள்னா அப்படியே படகாத்து பொத்தி நீங்க கேட்டீங்களே ஏன் இப்படின்னு நம்ம அவங்களத்தான் கேட்கணும். அவ்வளவு சுயநலம், மக்களை பத்திய ஒரு கொஞ்சம் கூட நினைக்காத போக்கு, அலட்சிய போக்கு, எதேச்சாதிகார போக்கும்பாங்க, ஆணவ போக்கு, அப்படித்தான் சொல்லணும். கண்டிப்பா. இப்ப இதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல குறைந்திருக்கு, குற்றங்கள் குறைந்திருக்கு. இத நீங்க கேட்டீங்க. குற்றங்கள், அதாவது திமுக காரங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களை வச்சு தயவு செய்துமா நம்ம எதையும் நம்பிடக்கூடாது. மீடியா உங்க கையில, எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து ஒரு மேஜர் சேட்டலைட் சேனல்ஸ் வரைக்கும், நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அவங்க கையில இருக்கு. அவங்க ஆட்டுவிக்கிறாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாம் செய்திகளை பரப்புறாங்கன்னு தான் எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிகிறது. தெளிவா எல்லாருக்கும் புரியுது, இப்படித்தான் இது நடக்குது அப்படிங்கிறது. ஒரு டிபேட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் அதிமுக இருந்து சிக்கிக்கிட்டு அவங்க ஒருத்தரை எல்லாரும் எப்படி கேள்வி வைப்பாங்க, எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்ப குற்றங்கள் திமுக குறைஞ்சதும் அது மாதிரிதான், அதே ரீதியில தான். அதையெல்லாம் நம்பாதீங்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதிமுக ஆட்சியில இப்படித்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா ரேப்பும் போதை மருந்து கலாச்சாரம், சின்ன பசங்க
மாணவர்கள் கிட்ட ஏதோ டேப்லெட் வழியில சாக்லேட் மாதிரி எல்லாம் வந்திருக்கான். 50 ரூபா, 10 ரூபாய், 5 ரூபாய் கூட எல்லாம், 5 ரூபாய் இல்ல இப்போ, 10 ரூபாய் 50 ரூபாய்க்கு கூட ஒரு அட்டையே கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் போதை மருந்து சர்வசாதாரணமா உபயோகப்படுத்துறாங்க. கொலையெல்லாம் நடந்திருக்கு. நாமக்கல் பக்கத்துல எருமப்பட்டிங்கிற ஊர்ல ஒரு அரசு பள்ளியில ஒரு மாணவனை குத்தி கொலை பண்ணி கவர்மெண்ட் அதை மறைச்சிருக்கு. அது நான் ஊருக்கு போனப்ப எல்லாம் பேசிட்டாங்க, இப்படி நடந்தது. இது மாதிரி பல சம்பவங்கள், பல சம்பவங்கள் இன்னைக்கு நடக்க, தினமும் கொலை, கொள்ளை, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? போதையினால நடக்குது. கற்பழிப்பு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற மாதிரி, பீகார்ல இருக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கிறது தான் ரொம்ப வேதனையாவும் பயமாவும் இருக்கு. இப்ப சாதாரணமா நீங்க பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பேசுறதே, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டம், பயமா இருக்குதுங்க மேடம், போயிட்டு வர்றதுக்குள்ள இது சாதாரணமாக நம்மை போன்றவர்கள் எல்லாரும் சொல்ற வார்த்தை. இப்ப எப்படி இருக்கும்னே தெரியல. ஏன்னா யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ, அமைச்சர்கள், முதலமைச்சர், இந்த நிர்வாகி, அவங்களுடைய நிர்வாகிகள் அல்லது அதிகாரிகள், நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க எல்லாருமே இதை பத்தி கவலையே படுறதில்லை. எல்லாருக்கும் அவங்களுக்கு 30,000 கோடி ஒரு வருஷத்துல இருக்கிறத அடுத்த வருஷம் எப்படி இன்னும் 50,000 கோடி ஆக்கி தங்க கல்லா கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி கல்லா கட்டுறதுல தான் எல்லாருக்கும் கவனம் முழுக்க இருக்கே தவிர, இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு தெரியாது. அப்ப அதுலதான் அவங்க கவனமா இருக்க மாதிரி தெரியுது. இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கோ, வன்முறைகளுக்கோ, அல்லது வன்புணர்வுகளுக்கோ, அல்லது இந்த மாதிரியான கொலை கொள்ளையெல்லாம் இவ்வளவு நடக்குதே. போதை மருந்து சாப்பிட்டு முதல்லயே நம்ம மது பயங்கரமா மோசமா, கள்ளச்சாராய சாவுகளும் இதுவும் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இவங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணுமே. தமிழ் குடும்பங்கள்லாம், நம்ம தமிழ் சகோதரி பெற்ற பிள்ளைகள்லாம் இப்படி வீணா போறாங்களே, நம்ம மாநிலமே நம்ம வீணா போகுதுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உங்களுக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு இல்லைங்கிறது மகா வருந்தத்தக்கது. நிச்சயமா அதிமுக ஆட்சியான எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தையும் இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் நிச்சயமா நீங்க கம்பேரே பண்ண முடியாது. 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தும் 4 ஆண்டு காலமா இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நல்ல தமிழ்ல அழகா இதெல்லாம் நிறைய அதிகாரிகள்லாம் அழகா போட்டு கொடுத்துட்றாங்க. நல்ல வேர்ட்ஸ் போட்டு, நல்ல சொற்களை போட்டு அருமையா அந்த விளம்பரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா நாங்க சொல்றது நாற்றம் எடுக்கும் 4 ஆண்டு ஆட்சி. இது ரொம்ப மோசமா எல்லா விதத்திலையும் தோல்வியுற்ற ஒரு அரசாங்கத்தை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலையும். யாராவது சந்தோஷமா இருக்காங்களா? ஆனா மக்கள் அப்பா அப்பான்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை தானே புகழ்றாங்க. அவர் அவரா சொல்லிக்கிறார். யாராவது பொதுமக்கள் உங்ககிட்ட மாண்புமிகு முதல்வரினோட அப்பான்னு சொன்னாங்களா? அப்பான்னு உண்மையிலேயே சொல்றது உண்மையா இருந்தா இந்த பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குமா? இத்தனை கற்பழிப்புகளும் இத்தனை கொலைகளும் ஒரு ரோட்ல போறது கூட இல்லாத அளவுக்கு இவர் பண்ணுவாரா? பண்ண முடியுமா? விட முடியுமா? உண்மையிலேயே அந்த வார்த்தை உள்ளத்தில் இருந்து வந்திருந்தால், பெருமையா சொல்லிக்கிறீங்களே நான் அப்பான்னு சொல்லி, எந்த விதத்துல நீங்க அதுக்கு சரியானவர் எனக்கு புரியல. நான் எதா இருந்தாலும் சரி தலைவர் தான் சொல்லுவேன். எந்த தவறு நடந்தாலும் ஒரு குடும்பத்துல தாயும் தகப்பனும் முக்கியம். அது மாதிரி ஒரு அரசாங்கத்துல தலைமை பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கணும். அது கீழே இருக்கும், அவன் பண்ணிட்டான், இவன் தெரியாம பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் முதல்வர், நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். This is 100% failure of our CM Mr. Stalin. கண்டிப்பா இந்த மாதிரியான தனி மனிதன் ஒழுக்கக்கேடு விஷயங்கள் தான் இந்த ஆட்சி காலத்துல நடக்குது அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க. இது நம்மளே சொல்ற தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடு. அதற்கு தக்க தண்டனையை விசாரிச்சு காவலர்களோ நீதிமன்றமோ கொடுக்குது. இதற்கும் அரசிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பேசுறாங்க ஒரு பக்கம். இது நீங்க எப்படி பாக்க? இல்ல, இது ஒரு நழுவல். இது அப்படியே அழுகாம அது தப்பிச்சுக்கிற ஒரு வழி. இது சரியான பதில் அல்ல. தனி மனித ஒழுக்கக்கேடுல வரக்கூடிய பிரச்சனைகள் வேற. இதெல்லாம் நிறைய திமுக நிர்வாகி தன்னுடைய நிர்வாகிகளுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு விருந்தாக்கணும்னு சில பெண்களை திட்டமிட்டு காதலிக்கிறதா சொல்லி திருமணம் பண்ணி அவங்கள அடிச்சு உதைச்சு மிரட்டி சூடு வச்சு ரொம்ப மோசமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி பயமுறுத்தி அவர்களை அனுப்புவதில் என்ன சொல்றது? ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய நீங்க அது அதனுடைய காதலனா இருக்கலாம், இல்ல ஒரு நண்பரா இருக்கலாம், அவங்க பேசிட்டு இருந்தா இவனுக்கு என்ன போகுது? இவர் வெளியிலிருந்து கோட்டூர்புரத்துல எங்கேயோ வீடு இருக்கிறவருக்கு இவருக்கு என்ன வேலை? பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நைட் 7 மணி 8 மணிக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறத, அதுல ஏதாவது தவறு இருந்தா
அவங்க பாத்துக்குவாங்க, அவங்க பெற்றவர்களோ ஆசிரியர்களோ அவங்க பாத்துக்குவாங்க. அதாவது நீ வந்து எப்படி போய் கேட்டு அவங்கள அது அந்த பொண்ணை மிரட்டி அந்த பையனை அடிச்சு உதைச்சு நீ வந்து இன்னும் எனக்கு மட்டுமல்ல இன்னும் அந்த சாருக்கும் நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது இன்னும் எத்தனை நடக்குதுங்க? இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு அணியே இருக்கும் போல இருக்கே. இதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கே. இது வந்து எவ்வளவு கொடூரமானது. இதை எப்படி நீங்க வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா அரசிற்கும் காவல்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. காவல்துறை அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்க. அரசு தனி, காவல்துறையோட அரசை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கு. இந்த முத்தை உதுத்துறவங்க யாரு? காவல்துறை தனி, அரசு தனிங்கிற முத்து இது வார்த்தை. எப்படி தனித்தனியா இருக்க முடியும்? காவல்துறை யாரு கையில வச்சிருக்கிறா? மாண்புமிகு முதல்வர்கள் தானே கையில வச்சிருக்காரு. அப்ப அவரு தானே பதில் சொல்லணும். அவருக்கு தானே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா இருக்கு. அது எப்படி அரசாங்கம் தனி காவல்துறை தனின்னு நீங்க சொல்வீங்க? அப்படி சொல்றாங்கன்னா யாரை ஏமாத்துற வேலை? ஏதோ நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, பெண் ஏதோ சொல்றாங்க, நிறைய வந்து ஊடகங்கள் 200 ரூபாய்க்கு நிறைய பேர் எழுதுவாங்கன்னு சொல்றாங்க. திருப்பி அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இது சரியில்லை. ஒருவரை கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, பெண்கள் என்றால் அவங்கள வந்து உடனடியாக அவங்கள தரக்குறைவா பேசுறது, இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை. அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அவங்க கழகத்திலயும் பெண்கள் மகளிர் அணி இருக்கு, மகளிர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நினைவே இருக்காது. அது பிற பெண்களை வந்து எப்படி வேணாலும் பேசுறதுங்கிறது அவங்களுக்கு சர்வசாதாரணமாக மனசாட்சியே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த சமீப அரக்கோணம் நிகழ்வு, பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வெல்லாம் இதுக்கு சாம்பிள். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, உள்ள போனா இருக்கும். பேப்பரை பாருங்க, நீங்க புலனாய்வு பத்திரிகைகளை பாருங்க. அவங்களை சார்ந்த அவங்களை போற்றி போற்றி என்று பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட வேற வழி இல்லாம நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க நடக்கிறது. நீங்க வேணா பாருங்களேன், நம்மளுக்கு இருக்கும் இந்த பத்திரிகையிலேயே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்திருக்குதா, அப்புறம் பரவாயில்லையே அப்படின்னு. அப்பதான் அவ்வளவு நடக்குது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க அரக்கோணம் விஷயம். இப்ப அரக்கோணமே அந்த சமயத்துலதான் பேசப்பட்டது. இப்ப வர அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. கிடைக்குமா அப்படின்றதும் பெரிய கேள்விக்குரிய. என்ன நடந்தது அரக்கோணம்? இல்ல, இப்ப அரக்கோணத்துல வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெண்ணு வந்து ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து நடந்துட்டு இருக்குது. 20 வயது தான் ஆகுது. இன்னும் பட்டப்படிப்பு கூட முடிக்கல, படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த தெய்வ செயல் பேரை பாருங்க, தெய்வ செயல்ங்கிற நபர் திமுக நிர்வாகி காதலிக்கிறதா சொல்லி, அதுவும் சொல்லியிருக்கு எனக்கு விவாகரத்து இன்னும் ஆகல அப்படின்னா, இல்ல பரவாயில்ல நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி திருமணமாவும் அதை பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அப்படிதான் போட்டிருக்கு. அது தவறு தானே? இருவரும் சேர்ந்துதானே அந்த தவறை வந்து இல்ல, ஒரு கல்யாணம் பண்ணி காதலிக்கிறேன்னு சொன்ன நபர் திருமணமும் செஞ்சுக்கிறேன்னா பண்ணிக்கிட்டு தப்பா? அந்த பொண்ணு அதுதான் அந்த பொண்ணு. நேற்று நான் அன்னைக்கு காலையில கூட ஒரு இதுல பார்த்தேன். அந்த பொண்ணு அதுதான் குமுறா. அதான் இப்ப வந்து காவல்துறையினுடைய போக்கு இன்னும் இதுக்காக திமுக போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த ஊர்ல. அப்ப என்ன சொல்றதுன்னா, என்ன அசிங்கப்படுத்துறாங்க? தவறு செஞ்சவனை விட்டுட்டு அவரை பாதுகாத்துக்கிட்டு திமுக அரசாங்கமும் காவல்துறையும் நிர்வாகிகளும் லோக்கல் நிர்வாகிகளும் அந்த தெய்வ செயல்கிற நபரை பாதுகாத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட என்ன அசிங்கப்படுத்துறாங்க. இதுதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மிக மோசமான ஒரு பாயிண்ட். இதுதான். இப்ப அண்ணா பல்கலைக்கழக பெண்ணுக்கு முன்னாடி பல பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அவங்க வெளியில வரல, நடந்திருக்கலாம், வெளியில வரல, பயம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படியே குமுறிக்கிட்டு அப்படியே மனசளவுல பாதிப்பு இருக்கும், அதை ஏத்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா இந்த பர்டிகுலரா இருக்கிற இந்த பெண் வந்து தைரியமா வெளியில வந்தாங்க. தைரியமா வெளியில வந்து வாக்குமூலம் கொடுத்து எஃப்ஐஆர் போட வச்சு கிளீனா எல்லாம் பண்ணிச்சு அந்த பொண்ணு. திரும்பவும் இல்ல நடந்தது, இல்ல அவரு வந்து யார் அந்த சார் கூட இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா அந்த பொண்ணு சொல்ல. அதே மாதிரி இந்த பெண்ணும் தைரியமா போலீஸ்க்கு போயிருக்கு. எவ்வளவு நாளைக்கு கொடுமையை தாங்குவீங்க? எவ்வளவு நாளைக்கு அதை தாங்க முடியும்? ஒரு சித்திரவதைய மனதளவுலையும் உடல் அளவுலையும் சித்திரவதைனா அந்த பொண்ணு எப்படி எவ்வளவு காலத்துக்கு தாங்குவா? தாங்க முடியாம அந்த பொண்ணு போய் போலீஸ்க்கு போயிருக்கு. போலீஸ்ல அதை கண்டுக்கவே இல்லை. அதாவது அதுக்கு ஒண்ணுமே நடவடிக்கை இல்லாதப்போ உடனே அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா என்னன்னு தெரியல. அதிமுக மாவட்ட செயலாளர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரவீன் இருக்காங்க, சூரவீன், அவர்கிட்ட போய் இதை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப அவரு தலையிட்டு அவரு போலீஸ் கிட்ட வலியுறுத்துறதுக்கு பிறகு காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அதற்கு பிறகுதான் இது மீடியாவுக்கு வெளியில வருது, பேசுறாங்க. இப்போ என்னுடைய நிர்வாகி தவறு பண்ணிட்டான்னு சொல்லல, போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. இப்ப கடைசியா நான் ஏதோ ஒரு இதுல படிச்சப்போ போதிய ஆதாரங்கள் அந்த பெண் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு பெரும்பாலான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காவல்துறை அப்படி சொல்லுதுன்னா சொல்ல வைக்கிறாங்கன்னா
அப்ப இந்த கேஸ் எப்படி போகும் இந்த வழக்குங்கிறத நம்மளாலேயே அனுமானிக்க முடியுது. ஆனா நிச்சயமா அதிமுக அந்த பெண் கூட இருக்கும். அவருக்குரிய நீதியை எப்படி இந்த ஞானசேகரனுக்கு முழுமையான ஒரு நீதியாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது எங்களால் பெற்று தந்த முடிஞ்சது. இன்னும் நாங்க போராடுவோம். அது மாதிரி இதுவும் இறுதி வரை போராடுவோம் எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பல போராட்டங்கள் பின்பு ஞானசேகரனுடைய வழக்குக்கு தீர்ப்பு வந்து கண்டிப்பா கூடிய விரைவில் வரப்போகிறது. பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.